அண்ட் அந்த நேவிகேஷன் ஏரியாவை நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட் அப்படின்ற நேவிகேஷன் ஏரியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ட்ரீம்வேர் வரேன். அண்ட் இந்த டோட்டல் ரெக்கார்ட்ஸ்க்கு கீழே நான் ஒரு என்டர் தட்டுறேன். அண்ட் இந்த இடத்துல தான் நான் இப்போ நான் போட போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி என்னோடய சர்வர் பிஹேவியருக்கு போகிறேன். அந்த ப்ளஸ் ஐக்கானை நான் இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே ரெக்கார்ட் செட் பேஜிங்கிற ஏரியாவை கிளிக் பண்ணுறேன். ரெக்கார்ட் செட் பேஜிங். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் வந்து மூவ் டு ஃபஸ்ட் பேஜ், மூவ் டு ப்ரீவியஸ் பேஜ், மூவ் டு நெக்ஸ்ட் பேஜ் அண்ட் மூவ் டு லாஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருக்க இந்த 4த்தையும் நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டு இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள நம்மளுக்கு ரெக்கார்ட் செட் பேஜிங்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இங்கேயே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா ரெக்கார்ட் செட் நேவிகேஷன் பார் ஒன்று இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த டெலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி வரும். நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்க கஸ்டமர் வியூ ரெக்கார்ட் செட். ஸோ அதான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் டிஸ்பிளே யூஸிங் டெக்ஸ்ட்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வந்து ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட், ப்ரீவியஸ், நெக்ஸ்ட், லாஸ்ட்னு இருக்கு. அண்ட் இதுதான் ஆக்சுவலி நமக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு உதவ போகுது. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபைல், சேவ். திரும்பி என்னுடைய ப்ரௌசரை நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு ஒரு பட்டன் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். நான் இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ 4 பட்டன் கிரியேட் ஆகிருக்கும். மேலே வந்து 11 to 20 டேட்டா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே நமக்கு 11 to 20 டேட்டாஸ் தான் டிஸ்பிளே ஆகும். அண்ட் திரும்பி நான் வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 21 to 30, நெக்ஸ்ட் 31 to 40. அதேமாதிரி நமக்கு கீழே டேட்டாவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அண்ட் நம்ம இங்கே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த கஸ்டமர் நேமை கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். சாரி, கம்பெனி நேம். அண்ட் காண்டாக்ட் நேமையும் நம்ம கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் காண்டாக்ட் டைட்டில். அண்ட் அதே மாதிரி கண்ட்ரி. அண்ட் ஃபைல், சேவ். அண்ட் இங்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் இவ்வளோ தேவையில்லை. ஃபைல், சேவ். அண்ட் என்னோடய ஃபயர்ஃபாக்ஸை நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். அண்ட் நெக்ஸ்ட். அண்ட் இப்போ நம்ம லாஸ்ட் ரெக்கார்டுக்கும் வரலாம். லாஸ்ட். ஸோ 91 to 93 3 ரெக்கார்டு தான் இருக்குது. அண்ட் திரும்பி நான் ஃபஸ்ட்டுக்கும் வரலாம். 1 to 10. ஸோ ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு PHP அப்ளிகேஷன் செஞ்சுருக்கோம் இப்போது. சூப்பர்.